அறிவோம். வணக்கம் அன்பர்களே, இன்று நாம் அறிய போகும் பகுதி 2 மக்கபேயர் அதிகாரம் 5. எகிப்தின் மீது படையெடுப்பு. அதே வேளையில் அந்தியோக்கு எகிப்தின் மீது 2ஆம் முறையாக படையெடுத்தான். எருசலேம் எங்கும் ஏறத்தாழ 40 நாள் நடுவானில் காட்சிகள் தோன்றின. பொன்னாடை அணிந்த குதிரை வீரர்கள் ஈட்டியை ஏந்தினவர்களாய் உருவிய வாளுடன் கூட்டமாக உலவிக் கொண்டிருந்தார்கள். குதிரைப்படை அணிவகுத்து நின்றது. அப்பக்கமும் இப்பக்கமுமாக தாக்குதல்களும் எதிர் தாக்குதல்களும் தொடுக்கப்பட்டன. கேடயங்கள் சுழன்றன, ஈட்டிகள் குவிந்தன, அம்புகள் பாய்ந்தோடின. குதிரைகளுக்குரிய பொன் அணிகளும் எல்லா வகை படைக்கலங்களும் மின்னின. ஆகவே இக்காட்சி ஒரு நல்ல அறிகுறியாக இருக்க வேண்டும் என்று எல்லாரும் மன்றாடினர். யாசோன் எருசலேமை முற்றுகையிடல். அந்தியோக்கு இறந்து விட்டதாக ஒரு புரளி பரவியது. உடனே யாசோன் 1000க்கும் குறையாத ஆட்களை கூட்டிக் கொண்டு போய் திடீரென எருசலேமை தாக்கினான். நகர மதில் மேல் இருந்த படையினர் துரத்தி அடிக்கப்பட்டனர். இறுதியாக நகர் பிடிபடும் நிலையில் இருந்தபோது மெனலா கோட்டைக்குள் அடைக்கலம் புகுந்தான். ஆனால் யாசோன் தன் சொந்த நகரத்தாரையை இரக்கமின்றி கொன்று குவித்தான். தன் இனத்தார் மீதே கொள்ளும் வெற்றி மாபெரும் தோல்வி என்பதை அவன் உணரவில்லை. தன் சொந்த மக்கள் மீது அல்ல, தன் எதிரிகள் மீதே வெற்றி கொள்வதாக எண்ணிக்கொண்டான். ஆயினும் ஆட்சி பொறுப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. இறுதியில் தன் சூழ்ச்சியின் பொருட்டு இழிவுற்றவனாய் அம்மோனியர் நாட்டில் மீண்டும் அடைக்கலம் புகுந்தான். இறுதியில் அவன் இறங்கத்தக்க முடிவை அடைந்தான். ஏனெனில் அரேபியருடைய மன்னனான அரேத்தா முன்பு குற்றம் சாட்டப்பட்டான். நகர் விட்டு நகர் ஓடினான். அனைவராலும் துரத்தி அடிக்கப்பட்டான். சட்டங்களை எதிர்ப்பவன் என்றும் வெறுக்கப்பட்டான். தன் சொந்த நாட்டையும் மக்களையும் கொல்பவன் என்று அருவருக்கப்பட்டான். இறுதியில் எகிப்துக்கு விரட்டப்பட்டான். லசதேமோனியரோடு யூதர்கள் கொண்டிருந்த உறவின் பொருட்டு அவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்னும் நம்பிக்கையுடன் கடல் கடந்து சென்றான். பலரையும் தங்கள் சொந்த நாட்டினின்று அகதிகளாக கடத்தியவனே இறுதியில் அகதியாக மாண்டான். அடக்கம் செய்யாமல் பலரையும் வெளியே வீசி எறிந்த அவனுக்காக துயரம் கொண்டாடுவார் யாருமில்லை. அவனுக்கு எவ்வகை அடக்கச் சடங்கும் நிகழவில்லை. அவனுடைய மூதாதையரின் கல்லறையில் இடமும் கிடைக்கவில்லை. அந்தியோக்கு எருசலேமை தாக்குதல். நடந்தவை பற்றிய செய்தி அந்தியோக்கு மன்னனுக்கு எட்டிய போது யூதேயா நாடு கிளர்ச்சியில் இறங்கியுள்ளது என்று அவன் எண்ணினான். ஆகவே சீறி எழுந்து எகிப்தினின்று புறப்பட்டு எருசலேமை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். எதிர்ப்பட்ட எவரையும் இரக்கமின்றி வெட்டி வீழ்த்தவும் வீடுகளில் தஞ்சம் புகுந்தோரை கொல்லவும் தன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டான். இளைஞரும் முதியோரும் படுகொலை செய்யப்பட்டார்கள். பெண்களும் சிறுவர்களும் அழிக்கப்பட்டார்கள். கன்னி பெண்களும் குழந்தைகளும் கொலையுண்டார்கள். 3 நாளுக்குள் 80,000 பேர் மறைந்துவிட்டனர். 40,000 பேர் போரில் கொல்லப்பட்டனர். எஞ்சிய 40,000 பேர் அடிமைகளாக விற்கப்பட்டனர். இத்தோடு மனநிறைவு அடையாத அந்தியோக்கு திருச்சட்டத்துக்கும் தன் நாட்டுக்கும் துரோகியான மெனலா காட்டிய வழியில் உலகெங்கும் மிக தூயது என்று கருதப்பட்ட கோவிலுக்குள்ளும் புக துணிந்தான். தீட்டுப்பட்ட தன் கைகளால் தூய கலன்களை கைப்பற்றினான். தூய இடத்தின் மாட்சியும் பெருமையும் ஓங்க வேற்று நாட்டு மன்னர்கள் அளித்திருந்த நேர்ச்சி படையல்களை தன் மாசுபடிந்த கைகளால் கவர்ந்து சென்றான். இருமாப்பு கொண்டவனாய் அந்தியோக்கு அந்நகரில் வாழ்ந்து வந்தவர்களின் பாவங்களை முன்னிட்டே சிறிது காலத்திற்கு ஆண்டவர் அவர்கள் மீது சினங்கொண்டுள்ளார் என்பதை உணராதவனாய் தூய இடத்திற்கு களங்கம் அறிவித்தான். அந்நகர மக்கள் பற்பல பாவச் செயல்களில் ஈடுபடாதிருந்ததால் கருவூலத்தை பார்வையிட செலூக்கு மன்னனால் அனுப்ப பெற்ற எளியதோரை போல் இம்மனிதனும் அங்கு வந்தவுடனேயே கசையடிப்பட்டிருப்பான். தன் விவேகமற்ற செயலை விட்டுவிட்டு பின்வாங்கியிருப்பான். ஆண்டவர் தூய இடத்திற்காக மக்களை தேர்ந்து கொள்ளவில்லை, மக்களுக்காகவே அந்த இடத்தை தேர்ந்து கொண்டார். ஆதலால் மக்களுக்கு ஏற்பட்ட துன்ப துயரங்களில் அந்த இடத்திற்கும் பங்கு கிடைத்தது. பின்னர் அவர்கள் அடைந்த நன்மைகளிலும் அது பங்கு கொண்டது. எல்லாம் வல்லவருடைய சினத்தால் கைவிடப்பட்ட அந்த இடம் மாபெரும் ஆண்டவரோடு மக்கள் ஒப்புரவான பின் தன் முன்னைய மாட்சியை மீண்டும் பெற்றது. எனவே கோவிலிலிருந்து 72 டன் வெள்ளி எடுத்துக்கொண்டு அந்தியோக்கி நகருக்கு அந்தியோக்கு மன்னன் சென்றான். அவனது மனம் சிறுகுற்றிருந்ததால் தன்னால் தரையில் கப்பலை செலுத்தவும் கடலில் நடந்து செல்லவும் முடியும் என்று இருமாப்போடு எண்ணினான். மக்களை வதைக்க கண்காணிப்பாளர்களை ஏற்படுத்தினான். பிரிக்கிய இனத்தினனும் தன்னை அமர்த்தியவரை விட கொடிய பண்பினனுமான பிலிப்பை எருசலேமில் கண்காணிப்பாளனாக அமர்த்தினான். அந்திரோனிக்கை கெரிசிமில் கண்காணிப்பாளனாக ஏற்படுத்தினான். இவர்கள் நீங்களாக மற்றவர்களை விட கொடுமையாக தன் சொந்த மக்களையே அடக்கி ஆண்ட மெனலாவையும் அமர்த்தினான்.
யூதர்கள் மீது கொண்டிருந்த பகைமை காரணமாக மீசியர்களின் படைத்தலைவனாகிய அப்பல்லோனை 22,000 படை வீரர்களோடு அந்தியோக்கி நகருக்கு அனுப்பி வைத்தான். வயது வந்த ஆண்கள் அனைவரையும் கொல்லவும் பெண்களையும் இளைஞர்களையும் அடிமைகளாக விற்கவும் ஆணையிட்டான். அப்பல்லோன் வந்தபோது நட்பு நாடி வந்தவன் போல நடித்து தூய ஓய்வு நாள் வரை காத்திருந்தான். அப்போது யூதர்கள் வேலை செய்யாமல் இருந்ததைக் கண்டு படைக்கலங்கள் தாங்கி அணிவகுக்குமாறு தன் வீரர்களை பணித்தான். வேடிக்கை பார்க்க வெளியில் வந்த அத்தனை பேரையும் வாளுக்கு இரையாக்கினான். பின்பு படைக்கலங்கள் தாங்கிய வீரர்களோடு நகருக்குள் பாய்ந்து பெரும் திரளான மக்களை வெட்டி வீழ்த்தினான். ஆனால் மக்கபே என்று அழைக்கப்பெற்ற யூதா ஏறத்தாழ 9 பேருடன் பாலை நிலத்திற்கு ஓடிச் சென்றார். காட்டு விலங்குகளைப் போன்று அவரும் அவருடைய தோழர்களும் மலைகளில் வாழ்ந்தார்கள். தங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதவாறு காட்டுக்கீரைகளை உண்டு காலம் கழித்தார்கள். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.